ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பாடம் 5 விண்டோஸில் வேலை செய்தல்ல முகப்பு திரையில் குறுக்கு வழி பணிக்குறிகளை உருவாக்குறதுலேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, குறுக்கு வழி பணிக்குறிகள்லாம் இங்கிலீஷில் ஷார்ட்கட் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கணிப்பொறியில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கோப்பு அல்லது கோப்புரைகளை திரைமுகப்பில் ஷார்ட்கட் ஐக்கானாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி செய்யணும்னா, எந்த கோப்புரையும் நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வலது கிளிக் பண்ணும். வலது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இது வந்து மேல்மிட்பு பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மேல்மிட்பு பட்டியில் சென்ட் டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட்ன்ற ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோப்புரை வந்து திரைமுகப்பில் ஷார்ட்கட் ஐக்கானாக கிரியேட் ஆகியிருக்கும். ஓகேவா? அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எந்த கோப்போ இல்லை கோப்புரையோ உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் வலது கிளிக் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு புக்கில் வந்து வலது கிளிக் பண்ணுறேன். நான் வலது கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட். ஓகே, இப்படி நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு அந்த 12 CS பைத்தான் புக் வந்து ஷார்ட்கட் ஐக்கானாக க்ரியேட் ஆகியிருக்கும் டெஸ்க்டாப்பில். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய எல்லா கோப்புரையுமே வந்து ஷார்ட்கட் ஐக்கானாக க்ரியேட் ஆகியிருக்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த சிம்பிள்ஸ் இருந்ததுனாவே அது வந்து ஷார்ட்கட் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஒரு கணிப்பொறியிலிருந்து முறையாக வெளியேறுதல். ஏன் கம்ப்யூட்டர்லேருந்து முறையாக வெளியேறுதல் அப்படின்னா வந்து அது கரெக்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு வரணும். சரிங்களா? இப்போ புதுசாக வந்து ஒரு லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பவர் பட்டனை ஆஃப் செய்யக்கூடாது. ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து பயன்பாடுகளையும் மூடிவிட்ட பின்னர் கணிப்பொறியின் இயக்கத்தை முறையாக நிறுத்திவிட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இப்போ MS வேர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்குள்ள அதை எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாக் ஆஃப் ஷட் டவுன் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணணும். அதில் லாக் ஆஃப் அல்லது ஸ்டார்ட் ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷட் டவுன் ஆகும். நீங்கள் சில அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ஓகேவா? அதில் வந்து ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதாவது டைப் பண்ணி சேவ் பண்ணாமல் இருந்தால் கூட அது அந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியில் வந்துடும். அதாவது ஷட் டவுன் ஆகிடும். ஓகேவா? அதாவது சேவ் ஆகாமையே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஷட் டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. இந்த ஷட் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. இது வந்து விண்டோஸ் 7ல். ஓகேவா? விண்டோஸ் 10ல் பாருங்கள். நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு பவர் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஸ்லிப்புங்கிற 3 ஆப்ஷன் தான் வருது. ஓகே, விண்டோஸ் 7ல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது என்னென்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் யூசர்னா என்னென்னு பாருங்கள். அடுத்த பயனர் கணக்கினுள் திறக்கப்பட்ட நிரல்கள் மற்றும் விண்டோஸின் செயல்களை மூடாமலே நுழைய விண்டோஸ் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்விட்ச் யூசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பயனர் ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அடுத்த பயனர் வந்து டேரெக்டாக அந்த ஸ்விட்ச் யூசரை கிளிக் பண்ணி அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதான் ஒரே கம்ப்யூட்டரில் 2 பயனர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல ஒர்க் பண்ணுற பயனர் வந்து ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அடுத்த பயனர் வந்து ஆன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஸ்விட்ச் யூசரை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஃப். திறந்துள்ள அனைத்து நிரல்களும் முடிந்த பின்னரே அடுத்த பயனர் கணக்கிற்கு மாற்றம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்விட்ச் யூசரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து அடுத்த பயனர் வந்து ஒர்க் பண்ணலாம். லாக் ஆஃப்ல அந்த மாதிரி இல்லை. அனைத்து நிரல்களுமே கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு தான் வந்து அடுத்த பயனர் ஒர்க் பண்ண முடியும். அதான் வந்து லாக் ஆஃப். நெக்ஸ்ட்டு லாக். லாக் அப்படிங்கிறது கணினியை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது கணினியை பூட்டும் வசதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட். கணிப்பொறியை மறுதொடக்கம் செய்வது. விண்டோஸ் இயக்க அமைப்பு மேம்படுத்தும் போது புதிய மென்பொருள் நிறுவும் போதும் இந்த விருப்பம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரை வந்து மறுதொடக்கம் செய்கிறது. அதாவது வந்து ரீஸ்டார்ட். இப்போ மொபைலில் நீங்கள் செய்வீங்க இல்லையா? அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ள அது ஆஃப் ஆகாமலே, அதாவது ஆஃப் ஆகி உடனே அதுவே ரீஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம சிஸ்டத்துலேயும் செய்ய முடியும். அதான் வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, அதுவே வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ஓகே, அந்த ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லீப். குறைந்த மின்சக்தியில் கணிப்பொறி இயக்க இந்த நிலை பயன்படும். இந்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பயன்பாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கும். சூப்பர் விரைவு மறுதொடக்கத்திற்கு விண்டோஸை கணினியின் நினைவகத்தில் இருந்து திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து குறைந்த மின்சக்தியில் இயங்கக்கூடியது. அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரீங்க. ஓகேவா? அதாவது அந்த பிளேஸை விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஃபோன் பேசவோ இல்லை வெளியிலேயோ போயிட்டு வரீங்க.
அந்த டைம்ல வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. ஓகே. அப்போ வந்து இந்த ஸ்லீப் பட்டன யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திருப்பி ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும் இல்லையா? ஸ்விட்ச் ஆன் பண்ணி அதோட ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்லீப் ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப் குடுத்துட்டீங்க அப்டின்னா வந்து அந்த 10 மினிட்ஸ் வந்து அது அதுக்குள்ள இருக்க அப்ளிகேஷன் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். ஓகேவா? பட் வந்து என்னது அதோட ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகியிருக்கும். அதான் வந்து ஸ்லீப் அப்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹைபர்னேட். ஹைபர்னேட் அப்படிங்கிறதும் ஸ்லீப் மாதிரியே தான். குறைந்த சக்தியில் கணிப்பொறி இருக்கும்போது எல்லா இயங்க நிரல்களும் விரைவாக மறுதொடக்கத்திற்கு கணினியின் வன்வட்டில் விண்டோஸை திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்லீப்ல வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகி இருக்கும். பட் வந்து அது அந்த மின்சக்திக்கு வந்து குறைவா செயல்படும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரியே தான் இந்த ஹைபர்னேட் ஆப்ஷனும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்டின்னா, அந்த ஹைப்பர் நெட் நம்ம குடுத்தோம்னா, நம்ம அப்ளிகேஷன் அந்த திறந்துள்ள அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து வன்வட்ல போய் ஸ்டோர் ஆகும். வன்வட்ல ஸ்டோர் ஆகுறதால, உங்களுக்கு சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா கூட, இதில இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எதுவுமே டெலீட் ஆகாது. அதாவது எல்லாமே சேவ் ஆகிட்டு தான் வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் ஆகும். ஸ்லீப் குடுத்தீங்க அப்டின்னா, அந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகாமலே அந்த சிஸ்டத்த விட்டு வெளில வரும். பவர் ஆஃப் ஆக வரக்குள்ளலாம். ஓகேவா? இதான் இதுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரெண்ட். ஓகே. இதோட கிளாஸ் ஓவர். இதில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.